வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்னென்னா, பயனுள்ள மருத்துவ தகவல்கள் பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது நம்மளுடைய உடல் தரக்கூடிய எச்சரிக்கை அறிகுறிகள். ஒரு வியாதி அல்லது உடலில் ஒரு குறைபாடு தொடங்குதுன்னா அதற்கான எச்சரிக்கையை நம்மளோட உடல் ஆல்ரெடி தந்துடும். ஆனால் நம்ம கவனிக்கிறதில்ல. அது என்னென்ன மாதிரி எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு குறைவாக வரக்கூடியதாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம விட்டமின்ஸ் அது ரிலேட்டடாக பார்க்கலாம். விட்டமின் ரிலேட்டடாக பார்க்கலாம். அது போக உடல் தரக்கூடிய மற்றும் சில அறிகுறிகள் வழியாகவும் நம்ம பார்ப்போம். இப்போ பயோட்டின் குறைவு அப்படின்னா நெகம் பலவீனமாக இருக்கும். பயோட்டின் அப்படிங்கிற இது குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய நெகம் பலவீனமாக இருக்கும். அடுத்து மெக்னீஷியம் அது குறைவாக இருந்துச்சுன்னா காதில் ஓசை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 குறைவாக இருந்துச்சுன்னா மறதி ஏற்படும். போலட் அது குறைவாக இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், வாய்ப்புண்கள் ஏற்படும். இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா வெளிரிய தோல் காணப்படும். ஜிங்க் குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மனநிலை மாற்றம் ஏற்படும். அடுத்து வைட்டமின் B11 குறைவு அப்படின்னுச்சுன்னா கை கால் இதெல்லாம் சளைச்சு போய் ஒரு அசதியாக கிடக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து குரோமியம் இது குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இனிப்பு விருப்பம் அதிகமாக இருக்கும். உடலில் குரோமியம் குறைவாக இருந்துச்சுன்னா இனிப்பு சாப்பிடணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குமா. அடுத்து வைட்டமின் D இந்த குறைவு ஏற்பட்டுச்சுன்னா உடம்பு சோர்வாக இருக்குமா. அடுத்து இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், முடி உதிர்வு ஏற்படும். மெக்னீஷியம் குறைபாடு கால் பிடிப்பு ஏற்படும். ஆல்ரெடி ஒரு மெக்னீஷியம் குறைபாடு சொன்னேன், காதில் ஓசை ஏற்படும். அதே போல் இந்த கால் பிடிப்பும் மெக்னீஷியம் குறைபாட்டில் தான் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இரும்பு சத்து குறைபாடு சொன்னேன், அதில் ஆல்ரெடி என்னென்னா வெளிரிய தோல், அதே போல் முடி உதிர்வு ஏற்படும். அடுத்து வைட்டமின் B2 குறைவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உதடு பிளவு ஏற்படும். அடுத்து வைட்டமின் C குறைவு ஏற்பட்டுனா ஈரில் ரத்தம் வரும். அடுத்து கை கால் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதில் உளைச்சல் மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இரும்புச்சத்து குறைபாடு. இதுவும் இரும்புச்சத்து குறைபாடு தான். பொட்டாசியம் அது குறைஞ்சுன்னா கண் துடிப்பு ஏற்படும். இதெல்லாம் நம்மளுடைய உடல் தரக்கூடிய எச்சரிக்கை தரக்கூடிய அறிகுறிகள். இதில் நம்ம எச்சரிக்கை வந்துருச்சுனாலே நம்ம அந்தந்த சத்துக்கள் குறைபாடாக இருக்கும். அப்போ அந்த சத்துக்களுக்கான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறணும். பொதுவாக மனிதனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வைட்டமின் சினாலே நெல்லிக்காயில் இருக்குது. இப்போ நம்ம கூகுளில் தட்டினாலே சில விஷயங்கள் வந்துடுது. இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை ஆலோசனை பெற்று ஒரு முறை நீங்கள் சென்று ஆலோசனை பெற்று மருந்து எடுத்துக்கிறது நல்லது. சுய மருத்துவம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் சித்த மருத்துவத்தில் அதற்கான நிறைய நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. அடியவன் ஒரு அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் தான். டாக்டர் கருப்பையா, BSMS சித்தா அண்ட் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிறேன். ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கேன், பத்திரிகை நிருபராக இருக்கேன், பல பிரிவுகளில் இருந்துகிட்டு இருக்கேன். அடியவனிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும், சலுகை கட்டணத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும், அல்லது சித்தமர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலான கரு சித்தா யூடியூப் சேனலில் சுவாரஸ்யமான மருத்துவ தகவல்கள்லாம் வரும், பயனுள்ள மருத்துவ தகவல்கள்லாம் வரும். அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலான கரு சித்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் வாயிலாக, நம்மளுடைய செய்திகள்லாம் நோட்டிஃபிகேஷன் வாயிலாக உங்களுக்கு சேரும். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.